ஹாய் சிஸ்டர், இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னா பானி ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம். பானி ஸ்டிச் வந்து நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி ஸ்கொயர் இல்லை ரவுண்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கோங்க. பானி ஸ்டிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ்லலாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவீங்க. அதனால் இது நீங்கள் பெரிய பாக்ஸாக போட்டு இல்லை பெரிய ரவுண்டாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ எடுத்தேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும். அதனால் நீங்கள் நல்லா பெருசாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு ஃப்ரீ ஹேண்டாக ட்ராப் பண்ண முடிஞ்சால் ட்ராப் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரிண்ட் அவுட்டில் பானி ஒர்க் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ப்ரிண்ட் அவுட்டில் பானி ஒர்க்குன்னு போட்டு நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேஸ் பண்ணுறது நீங்கள் 2 விதமாக பண்ணலாம். ஒன்று ஃபோன் வந்து நீங்கள் ஃபுல் பிரைட்னஸ் வச்சுட்டு நீங்கள் இந்த ஃபோன் அப்படியே கிளாத்துக்கு அடியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அடியில் இருக்கிற அந்த டிசைன் வந்து மேலே கிளாத்துக்கு மேலே தெரியும். நீங்கள் இப்போ ஒரு பென்சில் வச்சு அதுக்கு மேலேயே ட்ராப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் ஷீட் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே அந்த ட்ரேசிங் ஷீட்டை வச்சு 4 பக்கமும் பெல்பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மேலே வரைஞ்சி இது பண்ணலாம். நான் ட்ரேசிங் கிளாஸில் தனியாக உங்களுக்கு எப்படி ட்ரேஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். பட் நீங்கள் எமர்ஜென்சிக்கு பண்ணுறதுக்கு நான் சொல்கிறத வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீ ஹேண்டாக வரைகிறதா இருந்தால் எப்படி வரையணும்னா ஒரு கொக்கி டைப்பில் வரையணும். அது எப்படின்னா ஹார்ட் ஷேப் எப்படி இருக்கும், ஹார்ட்டில் பாதி மாதிரி. ஆனால் ஹார்ட் ஷேப் வந்து நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இப்படி வரைவீங்க. இது வந்து இப்படி இல்லாமல் ஹார்ட்டில் இப்படி வரைவீங்க இல்லையா? அப்போ இப்படி வரையாமல் இது பாருங்கள், இந்த இடம் ஷார்ப்பாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. இந்த இடம் இப்படி கொக்கி மாதிரி இப்படி வளைஞ்சி வரணும். இப்படி இப்படி போய் இப்படி வரணும். இந்த இடம் ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. இப்படி யூ ஷேப்பில் வரணும், வி ஷேப்பில் வரக்கூடாது. இப்படியே நீங்கள் ஃபுல்லாக ட்ராப் பண்ணிக்கணும். இதுதான் பானி. இப்போ அந்த பானியை இதில் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்கள் எந்த டைரக்ஷனில் வேணால் வரையலாம். இதில் அப்படி எந்த ரூலும் இல்லை. இப்படி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு குட்டி குட்டியாக நீங்கள் செயின் ஸ்டிச் நீங்கள் வரைஞ்சதில் போடணும். இதுதான் பானி ஒர்க். பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். குட்டி குட்டியாக எவ்வளோ குட்டியாக பக்கத்தில் செயின் ஸ்டிச் போட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த பானி ஒர்க்கு நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சிலருக்கு. ஆனால் நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும், ஸ்பீடாகவும் இருக்கும். இப்போ இதை அப்படியே இழுத்தீங்கன்னா இது உங்களுக்கு வி ஷேப்பில் வரனால பக்கத்தில் ஒன்று குட்டியாக சைடில் லாக் பண்ணிங்கன்னா இது யூ ஷேப்பில் வந்துடும். ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் முடிவாக. நீங்கள் நல்லா பெருசாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச்சிங்கும் வந்து நல்லா வரும். உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ஷார்ப்பாக இல்லாமல் ஒரு மார்க் போட்டு இதுக்கெல்லாம் சொல்லுங்கள். நூல் வந்து சிக்கிடுச்சு. இந்த மாதிரி நூல் வந்து சிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இன்னொரு ட்ரிக் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பாக்ஸு இல்லை ஏதாவது ஒரு கிண்ணம் கூட எடுத்துக்கோங்க. அந்த கிண்ணத்தில் போட்டு வச்சிங்கன்னா
நீங்கள் இழுக்க இழுக்க அது அழகாக வரும். இல்லைன்னா ரோல் ஆகி போய்கிட்டே இருக்கும். அப்புறம் அது நிறைய ஈஸியாக உங்களுக்கு ஸ்டிச் ஆகும். ஓகே, இப்போ இங்கே நாட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பானி ஒர்க்கையே நீங்கள் வந்து ஜர்தோசி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி பானி ஒர்க்கையே ஜர்தோசி வச்சு பண்ணலாம், பீட் வச்சு பண்ணலாம், சுகர் பீட் இருக்குல்ல அதை வச்சு பண்ணலாம், அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆனால் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு சீக்வன்ஸ் ஐ மீன் பீட் வச்சு எப்படி பண்ணுறது, ஜர்தோசி வச்சு எப்படி பண்ணுறது தனியாக வீடியோ. ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ராயிங், உங்களோட ட்ராயிங் பர்ஃபெக்டாக இருந்தால் மேக்ஸிமம் நீங்கள் இந்த ட்ராயிங்லேயே பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி போட்டுக்கணும். போய்கிட்டே இருக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ணாமலே நான் போட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் ஆகிட்டுனா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்ட்லேயே போட ஆரம்பிச்சிடுங்க. சிலர் ஸ்டார்டிங்லேயே ஃப்ரீ ஹேண்டாக போட்டுருவாங்க. ஆனால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதோடு முடிச்சுக்கிறேன். இதோட ஃபைனல் லுக் நான் ஏற்கனவே போட்டது இருக்குது, அதை பார்க்குறேன். இதோட ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டு வச்சுக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், இது வந்து நான் ட்ரேஸ் பண்ணி அதுக்கு மேலே போட்டது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நான் கூகுளில் சர்ச் பண்ணி அந்த ப்ரிண்ட் அவுட் ஆக்சுவலி எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சு, இல்லைன்னா நான் அதையும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நீங்கள் அந்த மாதிரி ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் இது சைஸ் கூட வச்சுக்கலாம். 2.25 இன்ச்சஸ், 3 இன்ச்சஸ், 4 இன்ச்சஸ்ன்னு ப்ரிண்ட் அவுட் ஷாப்பில் கேட்டிங்கன்னா அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிவிட்டு போட்டுருவாங்க. இது பானி ஒர்க். இந்த அளவாவது நீங்கள் எனக்கு போட்டுட்டு சென்ட் பண்ணுங்கள். ரொம்ப குட்டியாக போட்டு அனுப்பாதீங்க. அப்புறம் உங்களுக்கும் அது ப்ராக்டிஸுக்கு பழக்கம் ஈஸியாக உங்களுக்கு வராது. அதனால் நிறைய தடவை போட்டு பாருங்கள். அப்போ தான் நீட்டாக வரும்.